மவுண்ட் ரோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேசினோ திரையரங்கில் வந்து நாங்கள் அது எப்பவுமே பண்ணுறது தான். பட் இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படம் பல சூழ்நிலைகளிலும் பல பிரச்சனைகளிலும் அரசியல் கால் பிரச்சனையாலும் படம் வந்து தடைப்பட்டு அரசியல் சூழ்ச்சிகளால் படம் நிறுத்தப்பட்டது. அதையும் தாண்டி ஒரு மாபெரும் உச்ச நடிகர் அவருடைய படத்தை வந்து சர்வசாதாரணமாக இணையதளத்தில் சமூக விரோதிகளால் வெளியிடப்பட்டது. அதுவே எங்க ரசிகர்களுக்கும் எங்க கட்சி தொண்டர்களுக்கும் ஒரு பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மனக்கசத்தை உண்டாக்கியது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சூழ்நிலைகளில் எங்கள் தளபதியை நாங்கள் தாங்கி பிடித்து எங்களை அவர் தாங்கி பிடித்து இத்தனை ஆண்டு காலங்கள் நாங்கள் பயணித்து வந்தோம். 35 ஆண்டுகள் சினிமா துறையில் தங்களை வந்து கட்டி ஆண்டு பல்வேறு கதாபாத்திரம், பல்வேறு புதுமையான கதாபாத்திரங்கள், பல்வேறு குழந்தைகளுக்கான கதாபாத்திரங்கள், தாய்மார்களுக்கான கதாபாத்திரங்கள் நடித்து இந்த தமிழ்நாட்டை தன் வசப்படுத்தி 6 முதல் 60 வரை அனைவரையும் கட்டி இழுத்து தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உண்டாக்கி திரையுலகை ஆண்ட எங்கள் தலைவர் மக்கள் உலகை ஆள வரும்போது அவரை ஒரு நெருக்கடிகளால் பல்வேறு சூழ்நிலைகளால் மனக்கஷ்டப்படுத்தி அரசியல் சூழ்ச்சிகளால் அவரை ஓரங்கட்ட நினைத்தார்கள். 2026 ஜனநாயகன் படம் வந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை நாங்கள் காத்திருந்தோம். அப்படிப்பட்ட படத்தை தடை செய்து எங்கள் நிர்வாகிகளோட மனசை அவர்கள் நோக்கடித்தார்கள். அதன் விளைவாக நாங்கள் எப்படியெல்லாம் மனம் வருத்தப்பட்டு 6 முதல் 60 வரை கடவுளிடமும் கண்ணீருடனும் நாங்கள் வைத்த கோரிக்கை, வருகின்ற ஜனநாயக படம் வந்து தமிழ்நாடு முதலமைச்சரோட டைட்டிலோட தான் வெளியே வரணும் அப்படின்ற ஒரு பெரியவர்கள் முதல் சின்ன வரை ஒரு வேண்டுதல் வந்து இன்னைக்கு நிறைவேறிக்குது. இந்த படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற ஒரு பட்டத்தோட வெளிவருது. அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பும் மிகப்பெரிய சந்தோஷம் கலந்தது தான் எங்களுக்கு. ரெண்டாவது, எங்கள் தளபதியை எதிர்த்தவங்கலாம் இதன் மூலயமா ஒரு நல்ல ஒரு செருப்படி அவங்களுக்கு ஒரு குத்த மாதிரி இருக்கு. லாஸ்ட் டான்ஸ் நீங்கள் சொன்னீங்க, உண்மையாலே எங்களாம் ரொம்ப மன கஷ்டம்தான். அந்த மன கஷ்டத்தை தாண்டி வேற வழி இல்லாமல் நாங்கள் அதை பண்ணுறோம் எங்கள் தலைவருக்காக. தயவுசெய்து நாங்கள்லாம் சொல்கிற ஒரே கோரிக்கை தான், நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்க, நீங்கள் தயவுசெய்து படத்தை நிப்பாட்டக்கூடாது. அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு ஒரு படமாச்சு கொடுங்க. நாங்கள்லாம் எதிர்பார்க்குறோம் உங்களை. நீங்கள் படத்தை நிப்பாட்டக்கூடாது. முதலமைச்சர் ஆகிட்டீங்க, இதோட திரைப்பயணம் வந்து முடியக்கூடாது நாங்களாம் வேண்டிக்கிறோம் கடவுள்கிட்ட. நிறைய பேர் படம் எதிர்வனியா இந்த பிரச்சனைகள்லாம் வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து சரியான முறையில் வந்து அணுகுவாங்கன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்த நீட் பிரச்சனைகள், மாணவர்களுக்கான பிரச்சனைகள், பள்ளி மாணவர்களுக்கான பிரச்சனைகள்லாம் வந்து சரியான ஒரு நோக்கத்தில் வந்து முதலமைச்சர் அவர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக உரிய நேரத்தில் வந்து தக்க பதிலடி கொடுப்பாங்க. அதுதான் நாங்கள் இருக்கோமே, எப்படி நாங்கள் விட்டுருவோம்? சமூக விரோதிகள் வந்து அப்படிதான் செய்வாங்க. அதான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன் உங்ககிட்ட. பல்வேறு சூழ்ச்சிகளால் இந்த படம் வந்து சமூக விரோதிகளால் வெளியிடப்பட்டது. அரசியல் காழ்ப்புணர்ச்சியாலும் அரசியல் பழிவாங்க நோக்கத்தோட தான் இந்த படம் வந்து முடக்கப்பட்டது. அதன் விளைவாக தான் எங்கள் தளபதி வந்து விர்ச்சுவல் வாரிஸ் அவங்க வந்து அதை பேலன்ஸ் பண்ணி தூக்கி பிடிச்சி அந்த படத்துக்கு வந்து அவங்க கொடுத்த எதிர்வினையை வந்து எங்கள் கழக தொண்டர்களும் எங்கள் முதலமைச்சருடைய கழக தோழர்களும் ஒருங்கிணைச்சு தக்க பதிலடி கொடுத்தோம். இனிமேல் வந்து எக்காரணத்தை கொண்டும் அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படக்கூடாதுன்னு தான் இந்த ஒரு எக்ஸாம்பிள். திரைத்துறையிலேருந்து வரவங்க வந்து திரைத்துறையை மட்டும் தான் பார்க்கணுன்ற வந்து ஒரு நோக்கத்தை வந்து இவர் உடைச்சிட்டாரு. மாண்புமிகு எம்ஜிஆர் அவங்க இருந்தாங்க, அதே பாணியில் வந்து எங்கள் முதலமைச்சர் வந்து ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று நாளைக்கு வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு இந்த கேன்சல் தேட்டரில் பார்த்தீங்கன்னா
ஒரு கச்சேரி மாதிரி நாங்கள் ஒரு ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணி அவருக்காக ஒரு லாஸ்ட் ஒரு ஃபைனல் டச் மாதிரி நாங்கள் ஒரு அரேஞ்ச் பண்ணி மூமெண்ட் மாதிரி நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணுறோம்.